சனாதன சங்கிகள், RSS கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா, வேற ஏதாவது பேசுங்க. தீண்டத்தகாத மாதம்னு அர்த்தம். திராவிட மாதம்னா இந்த பீடை மாதம்னு சொல்லுவாங்க, அந்த இளவு மாதம் தீண்டத்தகாத மாதம். எங்களை போய் எதையோ விடு, கருமத்தை கூப்பிட்டு காலண்டர் அந்த ஒரு மாசத்தை மொத்தமாக கிழிச்சு தூர போட்டு வேற ஏதாவது சொல்லுவாங்க, வேற ஏதாவது கேளுப்பா. உருப்படியாக அதான் காலையிலேயே நான் ரொம்ப தூரம் வர பயணிச்சு போகணும் தருமபுரிக்கு. அதான் அண்ணன் பேசும்போது ஏவராக பேசுவான், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இதா அப்படின்னா. பைத்தியக்காரன், நான் சொல்லடா. காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜேசி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம்னு. அம்மையார் இந்திரா காந்தி நேரு, அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது. படிக்காத என் தாத்தா எங்களெல்லாம் படிக்க வச்ச மேதை. இதே சென்னை கடற்கரையில் மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டில் புறங்கை கட்டிட்டு பேசுகிறான். ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்திரதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம், கூழோ கஞ்சி இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில் நிம்மதியாக படுப்போம்டா. அதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரியை போட்டவன்னு தெரியுது, ஆஹா இது சிக்கல்றான்னு. கொரோனாவிலே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி. தவிர்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும். மற்றவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும். வெங்காயம் பருப்பை நீ விளைய வச்சு தர முடியல இவ்வளவு வளம் மிகுந்த நாட்டில். வெங்காயம் பருப்பை, வெங்காயத்தை பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து என் நாடு. இது எவ்வளவுக்கு எவ்வளோ? போர் விமானமா ரபேலா பிரான்ஸ்ல வாங்கு, துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு, பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? எந்த நாட்டுல? கேவலம். இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு, தற்சார்பு, மக்களுக்கு இருக்கிற சவால். இதைத்தாங்க நாங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம். வாயா தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா. உலகம் பூரா சொல்றாயா. இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், ஆசிய கண்டம் தாண்டா, ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு. எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான். நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பழத்தை கையில் வச்சு பார்த்தா அது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சரி நிப்பாட்டுறான். 50 லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோலை கூட வர மாட்டேங்குது, இது 50 லிட்டர் குடிக்குது. சீனம் பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான், 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, 1 கிலோ கறி மேட்சைக்கு வர நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? இறக்குமதி செய்யலாம். அவன் எச்சரிச்சுக்கிறான். ஒரு காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. இவன் 50,60,000 50 லட்சம் 60 லட்சம் காரை 50,000 காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்கு ஒன்றுக்கும் தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்யலாம். அப்போ எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான். இவன் ஏன் இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல? ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். இங்கே நாதியற்ற பயமக்க தலைவன் இல்லை, தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை. கமிஷன் நீ வச்சு திறந்துக்க, எனக்கு 500 கோடி கொடுப்பியா, இந்தா கையெழுத்து. அதனாலதான் இவனை புரோக்கருங்கிறோம், அதனாலதான் நீ தரகருங்கிறோம். தலைவன்னா அவனுக்கு தெரியும், தரகர்னா என்ன தெரியும்? கமிஷனை தான் குறி வைப்பான். தலைவன்னா மக்களின் நலனை குறி வைப்பான், அதை பத்தி கவலைப்படுவான். அது ஒன்றும் இல்லை, என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாமல் அவருக்கு உதவணும், அது சந்திக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒன்று, அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. வேற ஏதாவது என் தங்கச்சிட்ட கேட்குறேன், பரப்புரை சரி பிரச்சாரங்கிறீங்க, நான் பரப்புரைங்கிறேன். என்ன பரப்புரை செய்கிறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்போ எங்கள் ஊரில் தண்டல்காரன் ராஜாதி ராஜ மார்க்கண்டா வருகிறார் அப்படின்னு இப்போ வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா?
கோர்ட்டில் தவாலி சைலன்ஸ் அப்படிமா. தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வலியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றும் இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராகிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்குது, கூட உதவியாளர் இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்குது. இப்போ எந்த ஊருக்கு போகிறோம்? கரூருக்கா? கரூரில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுகிறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலைன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ இவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாமல் நீங்கள் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதங்கச்சி பரிச்சயவாத மனத்தில் வச்சுருந்தவங்க பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்கே மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா, மீனரிப்பா, அது நீடாமங்கலமா, பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்று என் முன்னோர்கள் காலத்தில் பிறந்து செத்துருக்கணும், இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டில் நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படும். அதில் இந்த பாருங்க, இவங்கெல்லாம் பார்த்த வேலை தான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியா பிச்சு எடுத்து சேர்த்துட்டு போங்கடான்னு போயிருந்துருக்கலாம். ஊசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையாக நாங்கள் அடி வாங்கி போயிடுறோம். வாங்கிட்டு இருக்கோம். வேற என்னடா? வேற ஏதாவது கேள்வி? விடியல் மீப்பில் போட்டாங்களா? ஓட்டுக்கு 1000 ரூபா எடுத்து வாங்கி பிடிச்சாங்களா? ஏன் எனக்கு என்ன? எப்போ அவங்களுக்கு வேலை இல்லை, நிறைய நேரம் இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. புரியுதா உனக்கு? என்னை விட்டு நான் ஊரை சுற்றி பார்க்க வரல, ஊரை மாற்றி விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஊரை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு வரல, நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? வேற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கூட்டணி வைக்கும், கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சு இரு. நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாருங்க. நானும் பிப்ரவரி 7 வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு. தம்பி நீ சொல்லு, வைக்கவா வேணாவா? நான் வைக்கிறேன்னா தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம். எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று. இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே தனியாக போராடுவீர்கள்? உங்கள் தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா? டேய், ஒன்று இப்படி பேசுனா இப்படி பேசுறீ, இப்படி பேசுனா இப்படி பேசுறிய, நான் என்ன தான் செய்ய சொல்லு? நான் கூட்டணி வைக்கவா? சொல்லு, நீ சொல்லு, வைக்கவா? ஆனர், உங்களுக்கு தெரியாத ஒரு செக்ஷன் இல்லையான நீங்க ஏதோ அதுல பார்த்து அதை சரியோ அதை பண்ணி விடுங்க. அதானே? சரி, நன்றி, வணக்கம்.